வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 1:1 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் இமேஜின்னு வந்து கொடுத்துருவேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு டைம் வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அது அந்த சர்க்கிள் ஷேப் அதுக்குள்ளே செட் ஆகிடும். இப்போது அந்த ப்ளூ ஸ்க்ரீன் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ப்ளூ ஸ்க்ரீன் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 35 இல்லைனா 40 வந்து கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் ஃப்ரேம் இருக்கும், அது வரைக்கும் கரெக்டாக வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி லைட் ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சூப்பராக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் இமேஜின்னு வந்து கொடுத்துருவேன், மியூசிக் ஐக்கான்னு. அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்த மாதிரி இந்த கீழே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி கீழே கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஒரு 30 இல்லைனா ஒரு 35 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸை வச்சு மேக் பண்ணலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லவர்ஸ் ஃபோட்டோஸை வச்சு உள்ள கப்புள்ஸ் தான் மேக் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் சோலோவாக உங்களுக்கு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் சோலோவாக கூட உங்களோட ஃபோட்டோஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கப்புள்ஸாக இருந்தால் கப்புள்ஸ் ஃபோட்டோஸை கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு உடனடியாக வரும்.